வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு ஆரோக்கிய உணவை தான் பார்க்க போகிறோம். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக வரைக்கும் வணக்கி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் சப்பாத்தி. இதில் சப்பாத்தி கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் நிறையாவே எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறைய வெஜிடபிள்ஸ் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும், வாய்க்கு வரும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா வணக்கிக்கோங்க. கேரட்டில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. பீன்ஸில் புரதச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர், பசியின்மை, சர்க்கரை போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. காலிஃப்ளவர் ஹை ஃபைபர் இருக்குது. கேன்சர், அதிக எடை இருக்கிறவங்களுக்கு, ஞாபக மறதி இருக்கவங்க, அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலிஃப்ளவர் ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி அண்ட் கே நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் இருக்கும் கேபேஜ் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே இருக்குது. கொலஸ்ட்ராலுக்கும் எடை குறைக்கிறவங்க நினைக்கிறவங்களும் கேபேஜ் அதிக அளவில் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் இதில் ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. இதில் விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லா டைப் ஆஃப் விட்டமின்ஸ் லைக் விட்டமின் ஏ, பி, சி, விட்டமின் இ, விட்டமின் கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் கூட சப்பாத்தி ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த டிஷ் சப்பாத்தியை மென்று சாப்பிட முடியாத பெரியவங்களுக்கு இதை கொடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாகவும் மென்று சாப்பிட முடியும். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறதுனால உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்குது. இப்போ சோயா சாஸ் நான் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதில் காரம் அதிகமாக இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறது தெரியாது யாருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி ஆட் பண்ண போகிறேன். சப்பாத்தியை நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். 2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. மசாலாலாம் சப்பாத்தியில் நல்லா பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, டின்னர் கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற உணவு சத்துக்கள் நிறைஞ்சதாக இருந்தால் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றனால தான் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கேன். இந்த வெஜ் ஃப்ரைட் சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.